சதாசிவசமாரம்பாம் யதிசேகரமத்யமாம் லக்ஷ்மீவல்லபபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல்வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லாவடியேன் உன் அடிக்கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவிதபூத உராதரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் சேமுழி பக்திரூபா. ஸ்ரீமான் வெங்கடநாதார்ய கவிதார்க்கிககேசரி வேதாந்தாச்சார்யவர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹிருதி. ஸ்ரீரங்கநாதனுடைய பாதுகைகளை குறித்து ஓரிரவிலே 1000 ஸ்லோகங்களை அருளி செய்த வேதாந்த தேசிகன் ஸ்ரீ பாதுகா சகஸ்ரம் என்கிற இந்த ஸ்தோத்திரத்திலே ஒவ்வொரு ஸ்லோகத்திலேயும் அந்த பாதுகையினுடைய பெருமையை ஒவ்வொரு விதமாக எடுத்துரைக்கிறார் என்று பார்த்து வருகிறோம். அதுவும் அதை பல பல பத்ததிகளாக அமைத்து ஒவ்வொரு பத்ததியிலேயும் ஓரொரு தனிப்பட்ட விஷயத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு அந்த சிறப்பை மட்டும் அந்த 2 ஸ்லோகங்களாலே வர்ணித்தல் என்று இப்படியாக அந்த பத்ததிகள் அமைந்திருக்கின்றன. அதிலே இப்பொழுது நாம் 21வது பத்ததியான பிம்ப பிரதிபிம்ப பத்ததி. பிம்ப பிரதிபிம்பம் என்னால் என்ன, கண்ணாடி போல இந்த பாதுகையானது தன்னிடத்திலே பல விஷயங்களை பிரதிபலிக்கும்படி செய்கிறது. அவ்வளவு பளபளான் இருக்கிறது. பாதுகை என்கிறது எப்படி இருக்கிறது, பல பல ரத்தினங்கள் இழைக்கப்பட்டிருக்கிறபடியினாலே அது யார் பாதுகை முன்னால் நின்னாலும் அந்த பாதுகையில் எல்லாம் பிரதிபலிக்கிறது. அந்த பிம்ப பிரதிபிம்பங்களை பற்றி மட்டும் ஒரு 20 ஸ்லோகங்களை கொண்ட பத்ததி இது. இந்த பத்ததியிலே எதெல்லாம் பாதுகையிலே பிரதிபலிக்கிறது, அதனுடைய விசேஷங்கள் என்ன என்று அதை மட்டும் தெரிவிப்பதாக அற்புதமாக ஒரு பத்ததியை அமைத்திருக்கிறார் வேதாந்த தேசிகன். பாதுகா சாஸ்திரத்தில் 711வது ஸ்லோகம், அதை முதலிலே அனுபவிக்கிறோம். சௌரேகே சுத்தாந்த நாரீணாம் விகாரமணி தர்ப்பணம் பிரசத்தேரிவ சம்ஸ்தானம் பதத்ராணமுபாஸ்மஹே. இந்த பாதுகையை நான் வணங்குகிறேன். பதத்ராணம், பதத்ராணம் என்னால் எம்பெருமானுடைய திருவடிகளை ரட்சிக்கின்ற பாதுகை. அதை உபாஸ்மஹே என்னால் வணங்குகிறேன் அர்த்தம். இந்த பாதுகை எப்படி இருக்கிறது என்று கேட்டால் ஒரு உதாரணம் சொல்லுகிறார். சுத்தாந்த நாரீணாம் விகார மணிதர்ப்பணம். அதாவது அந்தப்புறத்திலே இருக்கக்கூடிய ஸ்திரீகள், சுத்தாந்தம் என்னால் அந்தப்புறம், அதில் இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய பத்தினிமார்கள், ஸ்ரீதேவி பூதேவி முதலான பத்தினிமார்கள் இருக்காளே, அப்போ அவளுடைய என்ன சொல்றன்னா விகார மணிதர்ப்பணம், அவர்கள் விளையாட்டாக உபயோகப்படுத்துகின்ற அந்த ரத்தன கண்ணாடி. அதாவது அவர்கள் ஏதாவது தங்களுடைய அலங்காரம் சரியாக இருக்கிறதா என்னால், இப்போ நாமெல்லாம் அலங்காரம் சரியாக இருக்குதானா கண்ணாடி எடுத்து பார்க்குறோம் இல்லையா, அவர்களுக்கு தேவையில்லை, பாதுகையில் பார்த்தாலே போகிறோம். பாதுகை கண்ணாடி போல அவர்களுக்கு அவருடைய முகத்தை எல்லாம் நன்றாக காட்டுகிறது, உருவத்தை காட்டுகிறது. அதனால இது சுத்தாந்த எப்படி இருக்கிறது, ஸ்திரீணாம் சுத்தாந்த ஸ்திரீணாம் சுத்தாந்த நாரீணாம், அந்த புறத்தில் இருக்கக்கூடிய பிராட்டிமார்கள் அவர்களுடைய விகார மணிதர்ப்பணம், அவர்களுக்கு ஒரு விளையாட்டான கண்ணாடி போல இருக்கிறது, ரத்தின கண்ணாடி என்று ஒரு அர்த்தம் சொன்ன. அதுக்கு மேலே இன்னொரு அர்த்தம் சொல்றார், பிரசத்தேகே சம்ஸ்தாபனம். இது எப்படி இருக்க, பிரசத்தேகே சம்ஸ்தானம் என்னால் தெளிவு என்கிறதனுடைய வடிவு என்கிற, அதாவது நன்ன தெளிவாக இருக்கிறதுன்னு அர்த்தம். கண்ணாடி ஆனால் கூட சிலது கோணல் மணலாக காட்டக்கூடிய கண்ணாடிகள் கூட உண்டு, அப்படி இருக்கக்கூடாது, நன்னா தெளிவாக இருக்கணும்.
அதான் நம்முடைய உருவத்தை நன்றாக காட்டக்கூடிய கண்ணாடி என்று சொன்னால் அதுதான் ரொம்ப தெளிவாக இருக்கிற கண்ணாடின்னு அர்த்தம். இந்த பாதுகை என்கிறது தெளிவினுடைய வடிவுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அப்படியே ஞானத்தினுடைய வடிவாய் இருக்கிறது, நமக்கு தெளிவை உண்டாக்குகிறபடியினாலே எப்பொழுது நாம் பாதுகையை போய் செவிக்கிறோமோ அடுத்த கணம் அது என்ன பண்ணுகிறது? நம்முடைய அறியாமையை நீக்கி நமக்கு நல்லதை நன்மையை கொடுக்கிறது. அல்லது இப்போ பாதுகைக்கு இப்போ இது பிரசத்தேகே என்று சொன்னால், அதாவது இந்த இடத்துல பிரசத்தேகே சம்ஸ்தானம்னு சொன்னா தெளிவினுடைய வடிவுன்னு சொன்னா இப்படியும் ஒரு அர்த்தம் சொல்லலாமோ? கண்ணாடியில் பார்த்தா தான் நம்முடைய உருவம் தெரிகிறது, அதில் என்ன தெரிகிறதோ அதுதான் நம்முடைய நிலை. நம்முடைய நிலையை நாம் உண்மையாக தெரிந்து கொள்ள வேணுமானால் கண்ணாடியைத்தான் பார்க்கிறோம். அப்போ கண்ணாடியை பார்த்தால் நம்மிடத்தில் இருக்கிற நல்லதும் தெரியறது, கெட்டதும் தெரியறது. கெட்டது தெரிந்தால் அதை நீக்குகிறோம். இப்போ நான் சொல்லுகிறேன், ஏதோ நம்மிடத்தில் ஒரு அழுக்கு படிந்திருக்கிறதுன்னு வைத்திருப்போம். அந்த அழுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, கண்ணாடியில் பார்த்தா இந்த இடத்துல முகத்தில் அழுக்கு இருக்கிறதுன்னு தெரியுது. உடனே நாம் என்ன பண்ணுகிறோம்? அந்த அழுக்கை போக்கி விடுகிறோம், அதை துடைத்து விடுகிறோம். அது துடைக்க வேணும்னா கூட அதுக்கு அந்த கண்ணாடி வேண்டு இருக்கிறது. அப்போ கண்ணாடி தான் நமக்கு அந்த அழுக்கை போக்கி தெளிவை உண்டாக்குகிறது. அதுபோலத்தான் பாதுகை என்ன பண்ணுகிறது? நமக்கு அஞ்ஞானத்தை போக்கி ஞானத்தை உண்டாக்குறது கண்ணாடி போல. அதனால தான் அந்த பிரசத்தேகே சம்ஸ்தானம், தெளிவின் என்பதனுடைய வடிவமாயிருக்கிறது பாதுகை என்று இப்படி சொல்லுகிறார். அதாவது ஒவ்வொருத்தரும் தன்னுடைய தோஷங்களை கண்ணாடியிலே பார்த்து கொண்டு அந்த தோஷங்களை நீக்குவதற்கு, சாதாரணமாக கண்ணாடி உலகத்தில் இருக்கிற கண்ணாடி என்கிறது என்ன பண்ணும்னா உடலிலே இருக்கிற தோஷத்தை நீக்கும், அது அவ்வளவுதான் பண்ணும். அதுக்கு மேலே உடலில் இருக்கிற தோஷத்தை காட்டும், நீக்க கூட நீக்காது. உடல்ல என்ன தோஷம் இருக்கிறதுன்றத காட்டுறது தான் கண்ணாடியினுடைய வேலை. ஆனால் இந்த பாதுகை என்ன பண்ணணும்னு கேட்டா, ஆத்மாவினுடைய தோஷத்தை காட்டுகிறது மட்டுமல்ல, ஆத்மாவினுடைய தோஷத்தை நீக்கவும் செய்கிறது. அதுதானே விசேஷம். கண்ணாடி நம்முடைய தோஷத்தை நீக்குமா? இப்போ என்னுடைய உடம்புல அழுக்கா இருக்கிறது, நான் கண்ணாடியில் போய் பார்த்தேன், ஆனால் என்னுடைய அழுக்கு போயிடுமா? கண்ணாடியில் பார்த்து அழுக்கு இருக்குன்னு தெரிந்து கொண்டு நம்முடைய கையாலே நீக்கினால் அது போகிறது, அப்புறம் துடைத்து கொள்ள வேணும். ஆனால் பாதுகை அப்படி இல்லை. அது என்ன பண்ணுகிறது? நமக்கு என்ன தோஷம் இருக்கிறது என்று காட்டி அந்த தோஷத்தை நீக்கவும் செய்கிறது. ஏன்னா எம்பெருமானுடைய பாதுகையை போய் வணங்கினால்தான் நமக்கு தெளிவு பிறந்து ஞானம் பிறந்து நம்முடைய ஆத்மாவில் இருக்கக்கூடிய தோஷங்கள் எல்லாம் நீங்குகிறதுன்னு சொன்னான். அது இது போல பல அர்த்தங்கள் இன்னும் நிறைய சொல்லலாம். இதெல்லாம் ஆச்சாரியர்களிடத்தில் போய் அவர்கள் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டிய உயர்ந்த அர்த்தங்கள். உண்மையாக சொல்ல போனால் இந்த பாதுகா சகஸ்திரத்திலே நாம் ஒரு நாளைக்கு 3 ஸ்லோகங்களை அனுபவிக்கிறோம். 3 ஸ்லோகங்களிலேயும் ஏதோ போக்கான அர்த்தத்தை தான் சொல்லுகிறோமே தவிர இன்னும் ஆழ்ந்த கருத்துக்கள் இருக்கின்றன. அதையெல்லாம் தகுந்த உங்களுடைய ஆச்சாரியர்களிடத்தில் போய் நீங்கள் காலட்சேபமாக கேட்டு நன்றாக தெளிவு பெற வேணும். அப்படிப்பட்ட அர்த்த கர்ப்பமான சொற்களை எல்லாம் இந்த பாதுகா சகஸ்திரத்திலே வேதாந்த தேசிகன் பிரயோகித்திருக்கிறார். இப்பொழுது இந்த முதல் ஸ்லோகத்திலே, அதாவது இந்த பிம்ப பிரதிபிம்ப பத்ததி என்கிற பத்தத்தியினுடைய முதல் ஸ்லோகத்திலே என்ன தெரிவித்தார் என்னால், பிராட்டிமார்களுக்கும் கூட அவர்களுடைய திருமேனியை காட்டுகின்ற, அவர்களுடைய திருமேனியை பிரதிபலிக்கின்ற கண்ணாடியாய் இருக்கிறது. நமக்கும் கூட நம்முடைய ஆத்மாவினுடைய தன்மையெல்லாம் வெளிப்படுத்தி அது நமக்கு தெளிவு பிறப்பிக்கக்கூடிய தத்துவமாய் இருக்கிறது என்று அப்படிப்பட்ட பாதுகையை நான் தியானிக்கிறேன் என்று இந்த பிம்ப பிரதிபிம்ப பத்தத்தினுடைய முதல் ஸ்லோகத்திலே அப்படி அதை வணங்கினார், அந்த பாதுகையை வணங்கினார். அடுத்தபடியாக 2வது ஸ்லோகம், அதாவது பாதுகா சாஸ்திரத்தில் 712வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் என்ன தெரிவிக்கிறார் என்னால், இந்த பாதுகையிலே கருடனுடைய திருமேனி அது கூட பிரதிபலிக்கிறதுன்னு சொன்னார். கருடனுடைய திருமேனி பிரதிபலிக்கிறது. அது இன்னும் சமத்காரமாக ஒரு விஷயம் தெரிவிக்கிறார். ஸ்லோகத்தை அனுசந்தித்து அர்த்தத்தை பார்த்தால் இன்னும் ரசமாக இருக்கும். அது கமலாபதி பாதுகே கதாச்சித் விககேந்திரஹ த்வயி பிம்பதோ விபாதி சவிலாசகதேபி ரங்கபர்த்துஹ நிஜம் ஆத்மானம் இவோபயாத்து காமஹ. இவ உபதாத்து காமஹா என்றும் உபயாத்து காமஹா என்றும் 2 பாடங்களும் காட்டப்படுகிறது. அதாவது இதில் என்ன சொல்றாருன்னா, கமலாபதி பாதுகே, பெரிய பிராட்டியாருடைய மணவாளனான எம்பெருமான் அவனுடைய பாதுகையே என்று அழைக்கிறார். அப்படிப்பட்ட பாதுகையில என்ன தெரிகிறதுனா, கதாச்சித் ஒரு சமயத்தில் என்ன தெரிகிறது, விககேந்திரஹா த்வயி பிம்பதோ விபாதி,
வேகேந்திரன் யாரு? கருடாழ்வான். அவன் உன்னிலே பிரதிபலிக்கிறான். தொய் பிம்பத்தோ விபாதி. கருடாழ்வான் எம்பெருமானுடைய பாதுகையிலே அப்படி முன்னால கருடாழ்வான் எம்பெருமானை வந்து சேவிக்கிறான். சேவிக்கிற பொழுது அவனுடைய அந்த திருமேனி பாதுகையில் அப்படியே பிரதிபலிக்கிறது, பாதுகையில் தெரியறது. இதை பார்த்தா எப்படி இருக்கிறது என்றார். ச விலாசகதேபி ரங்கபர்த்து நிஜம் ஆத்மானம் இவ உபயாத்து காமஹா. ரங்கநாதன் எங்கேயோ பக்கத்தில் தான் எழுந்தொழுகிறான். அதனால விலாசகதேபி வெறும் விளையாட்டாக அப்படி போகிற பொழுது எல்லா இடத்துக்கும் வாகனத்தில் போக முடியுமா? இப்போ நாம் கூட போகிறோம், எல்லா இடத்துக்கும் வாகனத்தில் போகிறோம், ஏதோ ஒரு வாகனத்தில் போகிறோம். இப்போ பக்கத்துலேயே ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? ஒரு இந்த தெருவிலேயே நம்ம தெருவிலேயே ஏதோ ஒரு காரியத்துக்காக போகிறோம் அப்படின்னா அந்த சமயத்தில் வாகனத்தை எடுத்துகிட்டு போக மாட்டோம். இன்னும் ஒரு 4 அடி போகிறதுக்கு வாகனமாக வேணும். என்ன பண்ணுவோம்னா பாதுகை காலில் செருப்பை போட்டுட்டு பட்டு போடுவோம். அது மாதிரி ரங்கநாதன் என்ன பண்ணுகிறானா விலாசகதேபி சாதாரணமான சின்ன காரியத்திற்காக அப்படி ரொம்ப தூரம் போகாத இடங்களிலே அப்படி போகிற பொழுது இந்த பாதுகையை சமர்ப்பித்து கொண்டு போகிறானா. அப்பொழுது இந்த இவன் என்ன பண்ணுகிறான்? கருடாழ்வான் வந்து முன்னால வந்து நிற்கிறான். வந்து நின்றால் என்ன ஆகிறது? அவனுடைய திருமேனி இந்த பாதுகையில் பிரதிபலிக்கிறது. அது பார்த்தா எப்படி இருக்கிறது? என்னன்னா ஆத்மானம் உபயாத்து காமஹா இவா. அப்பொழுதும் கூட என்ன பண்றான்னா எம்பெருமானுக்கு தன்னை வாகனமாக கொடுக்க வேணும் என்று நினைத்து அப்படி அவன் வந்து நிற்கிறா போல இருக்கிறது என்று சொல்றார். அதாவது என்ன அர்த்தம்? கருடாழ்வான் பெருமாள் வெறும் பாதுகையை சமர்ப்பித்துக் கொண்டு வெளியில எழுந்துள்ள பொழுது கூட கருடாழ்வானுடைய பிம்பம் அதில் பிரதிபலித்தால் அப்ப என்ன? பாதுகை கருடனை போலத்தானே இருக்கும். அது உள்ளுக்குள்ள கருடன் இருக்காரு இல்லையோ, பாதுகைக்குள்ள கருடன் புகுந்து விட்டார். இப்ப பெருமாள் பாதுகையை சமர்ப்பித்துக் கொண்டுதான் எழுந்தொழுகிறார். ஆனாலும் அது எப்படி இருக்கிறதுன்னா கருடாழ்வான் மேலே எழுந்தொழுகிறார் போலத்தான் இருக்கிறது. என்ன காரணம்? கருடாழ்வானுடைய அந்த திருவுருவமும் அந்த பாதுகையிலே பிரதிபலித்தது அப்படின்னு. உண்மையா அப்படித்தானே? கருடாழ்வானை பத்தி சொல்ற பொழுது ஆள வந்தார் என்ன சொன்னார்? தாசகா சகா வாகனம் ஆசனம் துவஜா எஸ்தே விதானம் வியஜனம் திரையீமயா. சொல்ற பொழுது எப்பொழுதும் அவன் எம்பெருமானுக்கு கூடையே இருக்கிறான்னு சொன்னார். ஆனா உண்மையாக சொல்ற பொழுது அது நின்றால் மறுபடியாம் என்று ஆதிசேஷனைத்தான் சொன்னார்கள். அதைத்தான் ஆள வந்தாரும் கூட நிவாச சையாசன பாதுகா என்று சொன்னார். யாரு? ஆதிசேஷனை அப்படித்தான் சொன்னார். ஆதிசேஷனைத்தான் பாதுகான்னு சொன்னார். ஆனால் இந்த ஸ்லோகத்தில் வேதாந்த தேசிகன் கருடனையே பாதுகையாக சொல்லுகிறார். கருடன் எப்படி பாதுகையாக முடியும் என்னால் அந்த பெருமாள் வெளியில எழுந்துள்ள பொழுதோ ஐயோ பெருமாள் நம்ம விட்டுட்டு எழுறாரே, நாம் அவரை எழுந்துள்ள பழலையே அப்படின்னு நினைத்து கொண்டு முன்னால வணங்கி நின்னானால் அவனுடைய அந்த திருவுருவம் அப்படியே இந்த பாதுகையில பிரதிபலிக்கிறது. அப்ப பெருமாள் எழுந்துள்ள பொழுது அந்த பாதுகைக்குள்ள கருடன் தெரிகிறாரோ இல்லையோ. அப்ப அதனால என்ன ஆகிறது? பெருமாளை எழுந்துள்ள பண்ணுவதற்காக அந்த கருடன் என்ன பண்ண? பெருமாளை தன்னுடைய திருமேனியிலே ஏற்றிக்கொண்டு எழுந்தோட பண்ண வேண்டும் என்ற ஆசையோடு என்ன பண்ணுகிறான்? பாதுகைக்கு உள்ளே புகுந்து விட்டான் என்று சொல்லும்படியாக அது அமைந்திருக்கிறது என்று அந்த அர்த்தத்தை தான் இங்க என்ன சொல்றான்? நிஜம் ஆத்மானமிவ உபயாத்து காமஹா. இப்படி தன்னை அதற்கு உள்ளே செலுத்தி கொண்டு விட்டான் என்று சொல்லுவது போல அப்படி இருக்கிறது. இது பிம்ப பிரதிபிம்ப பத்ததி அல்லவா? அதனால கருடனுடைய பிரதிபிம்பம் பாதுகையிலே தெரிந்தால் அது எப்படி இருக்கும்னா பாதுகையே கருடனாக மாறிவிட்டது என்று சொல்லும்படியாக அப்படி இருக்கிறது என்று மிக அழகாக உருவகித்து வேதாந்த தேசிகன் இந்த ஸ்லோகத்தில் அனுபவித்தார். இன்னும் தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தரஜாமா திருமுனிமானசவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ
प्रयच्छ